தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மதிமுகவின் இலக்கிய அணி செயலாளர் காரை செல்வராஜ் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் இப்பவுமே தேர்தல் பற்றிய ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு தேர்தல் ஜுரமாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அரசியல் தளத்தில் 11ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு ஒரு செய்தியாளர்களை சந்தித்து பேசின இது இன்னைக்கு அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்து பேசுறது ஒரு பெரும் பரபரப்பாக இருந்தது. அதாவது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா சொல்லியிருந்தாப்புல. ஒரு 5 நாட்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லை, அது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லைன்னு மறுத்து சொன்னதுக்கும் என்ன பின்னணி, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது எப்போ மறுத்துருக்கணும்? இந்த மேடையில் அமர்ந்துருந்தீங்களா செய்தியாளர் சந்திப்பில்? இந்த பக்கம் அண்ணாமலை, அந்த பக்கம் எடப்பாடியார். அந்த மேடையில் அவர் இந்தியில் பேசுகிறாரு, தமிழாக்கம் பண்ணுறாங்க. என்ன தமிழாக்கம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதில்லை. அப்போவே இல்லை நீங்கள் இதை சொல்லியிருக்கணும். கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டு இதை நம்ம உறுதி பண்ணலை, தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக வந்தால் அது தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும்னு அவர் அப்போ சொல்லியிருந்தார்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்கலாம். எல்லாம் போனதுக்கு பிறகு பத்திரிகையாளர் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்க, அதை அப்புறம் பேசலான்னு போயிட்டு 5 நாள் கழிச்சு இதுக்கு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறது இது என்ன அரசியல் நிலைப்பாடுன்னு எனக்கு புரியல. இது ஒரே கட்சியினுடைய ஜெயக்குமார் பேசுவார், முன்னாள் அமைச்சர். வரவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டோம்னா ஒரு ஜோக்குன்னு நினச்சி விட்டுட்டு போகலாம். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவர் தான் இப்போ புரட்சி தமிழனாக இருக்கிற எடப்பாடியார் 5 நாள் கழித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வீரவசனம் பேசுகிறதெல்லாம் பார்த்து எள்ளி நகையாட வேண்டி இருக்கிறது. முதல்ல ஒரு தலைமை பண்பு இருக்கணும். இப்போ நீங்கள் இதனுடைய வெளிப்பாடெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுழலில் சிக்கி இருக்கிறது அதிமுக. பாஜக என்ற சூறாவளிக்குள் சிக்கிவிட்டது அதிமுக. ஏற்கனவே நம்ம நிறைய இடங்களில் வர்ற செய்திகள் தான். 650 கோடி ரூபாய் அவர் சம்பந்தி, அவர் மிதுன், அவருடைய மகன் மிதுன் ஏதோ விமானமே வாங்கியிருக்கிறதா நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். அந்த மாதிரியான செய்திகள்லாம் ஒரு 9 அமைச்சர் மீதான ஊழல் புகார்கள் தயார் நிலையில் இருக்கிறது. கொடநாடு கொலை வழக்கில் தொலைபேசியில் பேசின உரையாடல்கள், கைபேசியில் பேசின உரையாடல்கள் எல்லாம் ட்ராய் அமைப்பு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க நேரடியாக அதில் சம்மந்தப்பட்டாருங்கிறதுக்கான தகவல்கள்லாம் வந்திருக்கிறது. ஆனால் அது வழக்கிற்கு ட்ராய் தராமல் நிறுத்தி இருக்கிறது. ட்ராய்ங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு. அமித்ஷா சொன்னால் மட்டும்தான் அந்த உரையாடல்களை நீதிமன்றத்திற்கோ இல்லை வழக்கறிஞர்களுக்கோ அது கையில் கொடுப்பாங்களே தவிர அதையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் பாஜக என்கிற சூறாவளியில் சிக்கியிருக்கிறது அதிமுக. இந்த 2026க்கு பிறகு சிவசேனாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ, நம்ம சரத்பவார் அவர்களுக்கு மராட்டியத்தில் என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை அதிமுகவிற்கு ஏற்படும் என்பதுதான் இந்த சமீபத்திய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளோட செய்தியாக நான் பார்க்குறேன். இல்லை, எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் அமித்ஷா சொன்னதுக்கு மறுப்பாகவே பேசியிருக்காரு. இல்லை, அமித்ஷா, நான் இதை தொலைக்காட்சியிலே பேசிட்டேன். அமித்ஷா பேசினது அப்படியே நான் ஹிந்தியிலே சொல்லட்டுமா? எனக்கு ஹிந்தியும் புரியும், தமிழும் புரியும். ஹிந்தியில் சொன்னதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தமிழாக்கம் பண்ணதையும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஹிந்தி தெரியல, தமிழாக்கம் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தப்பே தவிர அமித்ஷா தெளிவாக தான் இருக்காருங்க. அவர் சொன்னது हम दोनों बैठ के बात किया है, अब यूनाइट हो गया, आज ADMK भाजपा साथ में लड़ाई में 2026 इलेक्शन में लड़ाई करेगा. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்போம். सीट शेयरिंग हम दोनों बैठ के बात करेगा, फैसला करेगा. जीतने का बात, வெற்றி அடைந்ததற்கு பிறகு मिनिस्टर्स वगैरह हम दोनों साथ में बैठ के बात करेगा, फैसला करेगा, मतलब फाइनलाइज करेगा. இதுதான் அவர் சொன்னது. அதாவது தேர்தல் முடிந்து எந்தெந்த இடங்களை வெற்றி பெற்றுமோ அதன் அடிப்படையில் கூட்டணி பற்றி, அமைச்சரவை பற்றி 2 பேர் சேர்ந்துட்டோம். யாருக்கு எத்தனை தொகுதிங்கிறத நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணுவோம். வெற்றி அடைந்ததற்கு பிறகு அமைச்சரவை குறித்து நாங்கள் இருவரும் உட்கார்ந்து தான் பேசி முடிவு செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்பெரும்பான்மை அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் பாஜக அமித்ஷா வச்சுக்கிட்டு எதுக்கு இவர் பேச வேண்டிய தேவை என்ன? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி தரப்புல இருந்து 100 இடங்கள் வேணும்,
அப்படின்னு. அப்போ அதுக்கு பிறகு 134 இடங்கள் தான். அப்போ அதிமுக 134 இடங்கள் தான் போட்டி போட முடியும். ஏன்னா என்டிஏல வந்து தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு, மற்ற ஜிகே வாசன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ என்டிஏல இருக்கிற கட்சிகளுக்கு நாங்கள் வந்து 100 இடங்கள் வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம், எங்களுக்கு 100 இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் 134 இடங்கள் தான் அதிமுக போட்டி போடுகிற ஒரு பட்சத்தில் 117 இடங்கள் அதிக பெரும்பான்மை இடம் தேவைப்படும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்படி ஒரு சூழல் இல்லாத போது வேற வழியே இல்லாமல் கூட்டணி ஆட்சிக்கு போகிறதுக்கு உண்டான சூழலும் இருக்குல்ல. இல்லை, இதில் 2 விஷயமா நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து வெற்றி அடைவோம் என்று சொல்வது அவருடைய ஓவர் கான்ஃபிடென்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு நம்பிக்கை அதான் ஓவர் கான்ஃபிடென்ஸ். என்னுடைய பார்வையில் ரொம்ப அபரீதமான ஒரு நம்பிக்கை. உங்கள் பார்வையில் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அவங்க நம்பிக்கை அவங்க அப்படி தான் இருக்கணும். இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா 2021 இதே கூட்டணி அது வந்து கிட்டத்தட்ட 3% ஓட்டில் தான் வந்து தோற்றாங்க அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி. ஆனால் இன்றைக்கி வந்து 2026 இதே கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். ஏன்னா மக்கள் மீதான இந்த ஆட்சி மீது ஒரு அதிருப்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக ஒரு சொல்லிட்டு வராங்க. அதிருப்தி என்னையை பொறுத்த வரைக்குமே எந்த ஆட்சிக்குமே 5 ஆண்டுகள் இருக்கிற ஆட்சியின் மீது அதிருப்திங்கிறது ஓரளவுக்கு இல்லாமல் இருக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை 75லேருந்து 80% நான் உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம். 80% மேல் அவங்களுக்கு நான் மதிப்பெண் கொடுக்குறேன். அந்த அளவிற்கு மக்களை நேரடியாக சென்று சேரக்கூடிய திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது அரசு. அதாவது நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, கூட்டணி என்பது நிலையான சிந்தனை. தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைக்கணும் முதல்ல. அதுதான் தமிழக அரசியல் களத்தில் தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப தெளிவானவர்கள். இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரை கூட இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் கடந்த 8-9 ஆண்டுகளாக ஒன்றிணைந்து பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். இன்று வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அரசாங்கம் தவறு செய்கிற பொழுது அது மதிமுகவாக இருந்தாலும், பொது உடைமை கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் கூட இருக்கிற தலைவர்களே குரல் கொடுத்து அந்த தவறை அரசாங்கத்திற்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டணி அமைப்பு, ஒரு சுதந்திரத்தோடு கூடிய ஒரு கூட்டணி அமைப்பு இருக்கிற மீது மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களா? இல்லை, நீங்கள் பாஜக கூட நான் கூட்டணியே சேரமாட்டேன்னு சொல்லிட்டு சேர்றது அரசியலில் சகஜம்னு கூட கடந்து போங்களேன், அதை விட்டுருங்களேன். பாஜகவிற்கு மக்கள் இந்த இடத்துல கூட்டணி சேர்ந்ததுக்கு எதுக்காக வாக்களிக்கணும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி காரணம் 3 அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நான் கொண்டு வர சொன்னால் அப்பாவை ஒத்துக்கல, அதனால் வெளிநடப்பு செய்யணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை அது! 50 ஆண்டு கால பிரச்சனை. இது வரைக்கும் 7 முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது 8வது முயற்சியாக ஒரு குழு அமைத்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, வரவேற்கத்தக்க இது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுல ஒரு நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 16 ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒன்றியத்தில் கூட்டணியில் இருந்தீங்க, மத்தியில் காங்கிரஸ் இதில் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்க. அப்போ இந்த மாநில சுயாட்சி பற்றிய ஒரு சட்டங்களை கொண்டு வரதோ இதை பற்றி பேசாமல் இருந்துட்டு இப்போ நீங்கள் சட்டங்கள் கொண்டு வர்றது வந்து அதிகாரத்தில் இல்லாமல் போது கொண்டு வரும்போது நீங்கள் இன்னொருத்தர் மேலே இந்த பழியை சுமத்தி 2026 தேர்தலுக்கான ஒரு இதாக தான் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை, அது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதில் அரசியல் தெளிவற்ற, அதில் தெளிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் தெளிவற்றவர்கள். அவருக்கு முதல்ல அரசியலே தெரியாது. அவங்கெல்லாம் சும்மா வானத்தை பார்த்து கும்பிடு போட்டு, ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடு போட்டு, டயரை பார்த்து கும்பிடு போட்டு கீழே விழுந்து அரசியல் பண்ணவங்க. திராவிடம்னா என்னன்னு தெரியாமல், சனாதனம்னா என்னன்னு கேளுங்க, திராவிடம்னா என்னங்க அதுவே அவருக்கு தெரியாது. சரி, அது கூட குறையிலேன்னு வச்சுக்க. நீங்கள் வளர்ந்த வளர்ப்பு முறை அப்படி தான், அது அப்படிலாம் இல்லை. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 8 முறை இதற்கான முயற்சிகள் ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, அதற்கு பிறகு 90ல், 2000ல், 2008ல் இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக தான் வந்து கொண்டு இருக்கிறது. கூட்டணியில் இருப்பதனாலேயே ஒரு இயக்கம் வந்து சாதித்து விட முடியும் என்று சொல்லிவிட முடியாது. ஒன்றிய அரசாங்கம் என்பது அது காங்கிரஸாக இருந்தாலும், பாஜகவாக இருந்தாலும், எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும், ஒரு சில விடயங்களில் மாநிலங்கள் எவ்வளவுதான் நீங்கள் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் ஒன்றிய அரசாங்கங்கள் இதுவரை இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. இதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வோம். கூட இருந்தீங்களே, அப்போ பண்ணீங்களா, இப்போ பண்ணுறீங்களே, இது என்ன பைத்தியக்காரத்தானா? கச்சத்தீவு குறித்து பேசுனீங்க. இப்போ கச்சத்தீவு குறித்து எல்லாம் வெளியில் வந்துருச்சு. பாராளுமன்றத்திலையும் ராஜ்யசபாவிலையும் இப்போ இருக்கிற விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் உட்பட 2-3 பேர் திமுக சார்பாக கடுமையான, அதாவது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு விசா காலத்தில் அந்த கச்சத்தீவுடைய சட்டமன்ற கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்கல. அப்புறம் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அரங்கநாயகம் நினைக்கிற அவர் பேர், அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, கையெழுத்து போடல. அப்போ தவிர்த்துட்டு போனது அதிமுக. அப்போ விசா காலத்தில் அமைச்சர் குழு இல்லாமல் அதிகாரிகளால் அந்த அக்ரிமெண்ட் போடப்படுது. பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படாமல் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு.
கடுமையாக குரல் கொடுத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்களை திமுக போட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதங்களிலே கலந்து கொண்டிருக்கிறது என்கிற தேதி வாரியான செய்திகள்லாம் இப்போ வந்து அதெல்லாம் போய் படிங்க. அதனால் எல்லா காலத்திலும் மாநில சுயாட்சி என்பது இன்னைக்கு நாளைக்கு கிடைக்கும் என்கிற போராட்ட காலத்தில் எடுத்துக்கொண்டது இல்லை. அது எந்த ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் அந்த மாநில சுயாட்சி மட்டும்தான் மத்தியில் கூட்டாட்சி என்கிற இந்த திராவிட இயக்கத்தினுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய இந்த முழக்கம்தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த உரிமைகள் குறித்து பேச வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது, தேவையும் இருக்கிறது. அதை இன்னமும் பேசணும். அதுக்கு அன்னைக்கு கேட்கல, இப்போ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டுட்டு கடந்து போகக்கூடிய விஷயம். அது அரைவேக்காட்டு அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சுங்க. அமித்ஷா வந்து டெல்லியில் வந்து எடப்பாடி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியில் வந்தோம்னா கூட்டணி குறித்தெல்லாம் பேசலை, அப்படி மாநில உரிமைகளுக்காக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1 மணி நேரத்தில் அவர் எக்ஸலத்தில் ஒரு பதிவிட்டார். கூட்டணி பற்றி தான் பேசணும், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும்னு வெளிப்படையாகவே போட்டாப்புல. 11ஆம் தேதியும் வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டாப்புல. சரி, நீங்கள் 5 நாட்களுக்கு பிறகு ஏன் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு நியாயமான கேள்வியை நீங்கள் எழுப்பினாலும் 5 நாட்களுக்கு பிறகு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் அதிமுகனுடைய கொள்கையில் அது அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளாதுன்னு வெளிப்படையாக எடப்பாடி நேற்று பேசியிருக்கிறாரு. அப்போது இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை தொண்டர்கள் பெருசாக கொண்டாடலை அப்படிங்கிற மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி அமித்ஷானுடைய பேச்சுக்கு மறுப்பாக இந்த இதை சொல்லியிருக்காங்க. இது மக்களை ஏமாத்துற விஷயங்க. நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. மக்களை ஏமாத்துற விஷயங்க. அதனால் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் எடப்பாடி பேச முடியும். அக்ராஸ் த டேபிள் உட்காந்திங்கன்னு சொன்னால் இப்படிலாம் பேச முடியாது. செய்தியாளர்கிட்ட உதார் விட்டு போகிற மாதிரிலாம் பேச முடியாதுங்க. அமித்ஷாவோட உட்காரும்போது அவர் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்தில் தான் அதிமுக இருக்கிறது, அதிமுகவுடைய தலைமை இருக்கிறது. அப்போ இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு இப்போ இல்லை அப்படின்னு சொன்னதை கூட ஏற்றுக்க முடியாதுன்றீங்களா? இல்லை, அதெல்லாம் இப்போ பேசுவாருங்க. அமித்ஷா தெரியாதாங்க இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. தேர்தல் நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு கூப்பிட்டு உட்கார வச்சு ஓரமாக அப்படி உட்கார வச்சு 2 வார்த்தை பேசினார்னா சரின்னு கையை கட்டிட்டு ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. மாட்டேன்னு சொன்னவங்க இன்றைக்கி சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்ததுக்கு பிறகும் சிறுபான்மையினர் நலனில் அக்கறை கொள்வார்களாம். இல்லை, கூட்டணியில் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் திமுகவே ஆட்சியிலேருந்து இறக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் கூட்டணியில் சேர்றோம். ஏங்க, அதிமுகவை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திமுக என்பது தான் அரசியல் ரீதியாக எதிரி. ஒன்று அதிமுக ஜெயிக்கணும், இல்லை திமுக ஜெயிக்கணும். மற்ற இயக்கங்கள்லாம் அதோடு கூட்டணி சேர்ந்து தான் போகணும். இது தானங்க அரசியல். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் நம்ம வந்து பெரிய பூதகரமான சிந்தனையை கொண்டே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, 3 கட்சி இவங்கள்ட்ட போகும், 2 கட்சி இவங்கள்ட்ட போகும், கூட்டணி அமைப்பாங்க. அதுதானே தேர்தல் களம் இருந்தது. அந்த போட்டி என்பது அரசியல் களத்திலான போட்டி. திமுகவுக்கு எதிர்த்து தான் நீ போட்டி போட முடியும். அப்போ தான் நீ வந்து ஒரு எதிர்கட்சியாகவே இருக்க முடியும். நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைத்தால் அதிமுகவினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு திமுக போராடுதுன்னா திமுகவினுடைய அரசியல் நேர் எதிரி திமுக தான், அதிமுக தான். இது அரசியல் நிலைப்பாடு பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் நீங்கள் பாஜக கூட சேர்ந்ததற்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க? இல்லை, அவர் காலங்கடந்து உணர்ந்துட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். தொண்டர்கள் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் கூட்டணி வந்து பிஜேபி அறிவிக்குது, பெரிய கட்சியான அதிமுக அமைதியாக இருக்குது, எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையோட பேசலை அப்படிங்கிறத ஒரு கூட்டணி அறிவிப்பை வந்து பாஜக வெளியிடுது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தங்கள் இருந்துச்சு. அது தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற வகையில் இப்படி பேசியிருக்காரு. தொண்டர்களை ஏமாத்துறாருன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும். தொண்டர்களை ஏமாத்துறது, தொண்டர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது, ஒரு இயக்கத்தை கொண்டு இன்னொரு இயக்கத்தினுடைய ஒற்றை மனிதனிடம் அடகு வைப்பது. இயக்கமே சோழி முடிஞ்சு போச்சுங்க. இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கட்டி காத்த இந்த இயக்கம் 2026க்கு பிறகு தேர்தல் களத்தில் இல்லை. பாஜகவிற்கு அடிமையாகி போய்த்தான் நிற்கும் இந்த அரசியல் நடவடிக்கைகள். காரணம் என்ன சொல்லுங்க? மாநில சுயாட்சி குறித்து பேசுவதற்கு ஒதுங்கி நிற்கிற நீங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு போனாங்கல்ல, இப்போவே எதுக்கு கொண்டு போகிறீங்கன்னு ஒரு புட்சாலி பேசினார் அதிமுகவில். என்ன புரிஞ்சு பேசுகிறாங்க? திமுக எதிர்க்கிறதுனா உடனே இப்படி எதிர்த்துறதா? ஒன்றையே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரா? சில விடயங்கள் நினைத்தோன்னா நீட்டுக்கு உடனே நாங்கள் வாங்குறோமா இல்லையா பாருன்னு உதயசூரி சொன்னார். எங்கேம்பாங்க இந்த இப்போ நீட்டுக்கு உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான வாய்ப்பு உருவாயிருச்சா? ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்குது. நீதிமன்றங்களே வந்து தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகளே இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மாநில அரசாங்கம் இதையெல்லாம் மீறி ஒன்றை சாதிக்கணும்னா எவ்வளவு போராட வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்தை நீங்கள் இதில் பார்த்துட்டீங்க. இப்போ கவர்னருக்கு எதிரான போராட்டம் என்பது கவர்னருக்கு எதிரான போராட்டம் இல்லை, அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம்.
மாநிலத்தினுடைய அரசியல் நகர்வுகளுக்கு தடை போட்டு இருக்கிற ஜனநாயக பாதைகள் தேர்ந்தெடுக்கப்படாத நிர்வகிக்கப்பட்ட புகுத்தப்பட்ட ஒரு அதிகாரி நிலையில் இருப்பவர் சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு நிர்வாகிக்கு எப்படி வாய்ப்பை கொடுக்கும் அரசியல் சாசனம்? அதற்கான அரசியல் சாசனத்தை தான் இன்றைக்கி வெற்றி அடைந்திருக்கிறாங்க. நேற்றுக்கு பல்கலைக்கழகங்களுடைய துணை வேந்தர்களுடைய நேற்று அற்புதமான மீட்டிங், அருமையான மீட்டிங். எடுத்தேன் கவித்தேன் என்று நீங்கள் பேசுகிற மாதிரி அதிமுக இருக்கிற அடிப்படை அறிவற்றவர்கள் பேசுகிற மாதிரிலாம் நம்ம பேசிட முடியாதுங்க. தொகுதி மீறுசரை இப்போ என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை, குழு அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு தெரியுங்க. அதை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் 10 பேரை சேர்க்கணும். எவ்வளோ நாளைக்கு தனி ஒரு மாநிலமாக நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க? மறுசீரமைப்பு இன்றைக்கி 9 மாநிலங்கள் வந்துருச்சா? இந்தியா முழுமைக்கும் போயிடுச்சா? மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் போய் மகாராஷ்டிராவில், தெலுங்கானாவில், ராஜஸ்தானில் போஜ்பூரி எங்கடாங்கிறான் என் மொழி, ராஜஸ்தான் எங்கடாங்கிறான் என் மொழி, பீகாரி எங்கங்கிறான், அவன் தாய்மொழியை பற்றி இப்போ தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு. இதையெல்லாம் வைத்து விளையாடி கொண்டு இருக்கிற பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டு இது கொள்கை கூட்டணி இல்லை, இது நாங்கள் தேர்தலுக்காக வந்துட்டா இதையெல்லாம் என்ன பண்ண போறீங்க? உடனே மினிமம் காமன் ப்ரோக்ராம். நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, எப்போ மினிமம் காமன் ப்ரோக்ராம் போடுவாங்க? ஆட்சி அமைச்சர் பிறகு. அப்ப அமித்ஷா என்ன மினிமம் காமன் ப்ரோக்ராம் ஏன்னு சொன்னாரு? அதில் நீட்டை பற்றி கேட்கும்போது அதை நாங்களும் எடப்பாடி அதிமுக உட்கார்ந்து பேசி முடிவு செய்வோம்னு சொல்லிட்டு போறாரு. நிபந்தனையற்ற கூட்டணி தானே சொல்லி, எந்த ஒரு நிபந்தனையும் அதிமுக வைக்கல அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. நிபந்தனை வைக்க முடியாதுங்க, எந்த நிபந்தனையும் வைக்க முடியாதுங்க. மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு வரும்போது மறுசீரமைப்பு கொடுத்து அதிமுக பேசாது, நீட்டு குறித்து பேசாது, மாநில சுயாட்சி குறித்து பேசாது, திராவிட இயக்கங்களுடைய அடிப்படை சிந்தனையில் எல்லாம் போய் சனாதனத்தை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு சிறுபான்மையினர்களை எப்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி அரசாங்கமும் மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் சிறுபான்மையினருக்கு என்ன ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருக்கிறதோ அந்த சூழலை உருவாக்குவதற்கு பாஜக எடுக்கிற முடிவுகளுக்கு அதிமுக எதிர்நிலையில் நிற்காது, மௌனமாக இருந்து அதை ஆதரித்து நிற்கும்னு நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்கள் திமுகவினுடைய இவ்வளோ சாதனை சொன்னீங்க, மாநில சுயாட்சி இது பண்ணது, ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, இதெல்லாம் திமுகவினுடைய பெரிய சாதனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அன்றாட மக்களை பாதிக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பிரதானமாக எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அது அவங்க சொல்கிற மாதிரி இப்போ நேற்றைக்கு கூட ஒரு திருநெல்வேலியில் ஒரு இது நடந்திருக்கு, அங்கங்கே இது நடந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது, மனைவிக்கு முன்னாடி கணவன் வெட்டப்படுறது, இப்படி தொடர்ந்து ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கை மீறி போயிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி? இதில் பாதி குற்றச்சாட்டுகள் இங்கே இருக்கிற கொள்ளையெல்லாம் எங்கே நடந்துங்க? எல்லாம் வட இந்தியர்களால் ஏற்படுத்தப்பட்டது நிறையா. தமிழ்நாட்டில் தான் நடக்குது. சட்டம் ஒழுங்குக்கு என்ன டெஃபினேஷன் கொடுப்பீங்க? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என்பது இன்றைக்கி இவ்வளோ பேர் தொழிற்சாலைகள் இங்கே வருது. இன்றைக்கி 9.69% வளர்ச்சியை இதுவரையில் இப்போ எந்த மாநிலமும் பெறாத ஒரு வளர்ச்சியை 10.24% எனக்கு நினைவில் இருக்கிறது. மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் ஒரு பெரிய உலக பொருளாதார இழப்பு, ரெசெஷன் வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி அந்த சூழ்நிலையிலிருந்து இந்தியா காப்பாற்றப்பட்டது அன்றைக்கும். அதற்கு அடுத்த ஆண்டுகளிலே 10.24% வளர்ச்சியை இந்தியா பெற்றதாக நான் படித்திருக்கிறேன், எனக்கு நினைவில் இருக்குது. அதற்கு இணையாக 9.69% வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால், தொழிற்சாலைகள்லாம் வந்திருக்குதுன்னு சொன்னால், 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கணும்னு சொன்னால், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எந்த தொழிற்சாலையும் எந்த முதலாளியும் ஒரு இடத்துல தொழில் தொடங்க வரமாட்டான். சட்டம் ஒழுங்குக்கு 2 விடயங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது கொலை இங்கே நடக்கிறதெல்லாம் சட்டம் ஒழுங்குங்கிற நீங்கள் ஒரு பெரிய ஒரு பூதாகாரமாக உள்ளே கொண்டு வர முடியாது. அதாவது நேரடியாக ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். இப்போ நாக்பூரில் நாசிக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம 13 பேரை ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கியில் சுட்டு கொண்டாங்கல்ல, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு குழுவாக இருந்து ஒரு பொது அமைதிக்கே பங்கம் விளைவிக்கிறது தான் சட்டம் ஒழுங்கே தவிர, இந்த கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பழிதி இருக்கிறதுக்கு இதற்கு நடக்கிற கொலைகள் என்பது ஓரளவிற்குத்தான் ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியுமே தவிர, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு காவல்துறை உங்கள் மனசை படிக்கிறதுக்கு உங்கள் பக்கத்தில் ஒரு காவல்துறையை வச்சுக்க முடியாது. ஏன் எடப்பாடியார் அவர்கள் இந்த காலத்திலேயே ஒரே மாதத்தில் 33 கொலைகள்லாம் நடந்த வரலாறு உண்டு.
போன தடவை அந்த ஒரே மாதத்துக்குள்ளே 14 கொலைகள் நடந்துச்சுன்னு பெருசாக பேசுனாங்க திமுக ஆட்சியில். நான் பொதுவாக என்ன பேச மாட்டேன், நான் ஆட்சியில் மட்டும் சட்டம் ஒன்று தெரியாததுனால நான் பேசுகிறது இல்லை. ஆனால் இதே 14 கொலைகள் திமுக காலத்தில் நடந்தது நீங்கள் சொல்லும்போது உங்கள் பீரியடில் 33 கொலை நடந்தது. அதை ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் விவாதத்தில் ஏன் கூட அதை பதிவு பண்ணுறார். அப்போ கூட அவர் அதிமுகங்கிற பேரை சொல்லாமல் சொல்கிறார் கடந்த ஆட்சியிலேருந்து சொல்லிட்டு போகிறார். அதனால் சட்டம் ஒழுங்கு என்பது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற பெரிய பிரச்சனைகள் வருகிற பொழுது தொழிற்சாலைகளே இங்கே வராது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக சிதைத்து நிறுத்தப்படும். இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக காவல்துறை கவனிக்கப்பட வேண்டும். அந்த நிலையிலிருந்து இப்போ சதவிகிதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சாலை விபத்துக்களிலிருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடந்த காலத்துக்கு இப்போ குறைந்திருக்கிறது. வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்திருப்பவர்களுடைய அந்த நகைப்பறிப்பு, செயின் பறிப்பு, இந்த கொலைகள் என்பது இப்பொழுது அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நான் பீகாரில், ராஜஸ்தான்லாம் பல ஆண்டுகள் வாழ்ந்தவன், எனக்கு தெரியும், அவங்க மனநிலை தெரியும். ஒருத்தன் வந்தால் 3 பேர் அடித்து முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போகிறான். அந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த வேண்டியது தானே தவிர இது உங்கள் இதெல்லாம் நடக்கலையான்னு சொல்கிறதுக்கல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு, இது வேறு என்பதை இன்றைக்கு வரைக்கும் அதிமுக யாரும் புரிஞ்சுக்கலைங்கிறது தான் பெரிய கவலையான செய்தி. நேற்றைக்கு எடப்பாடி செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி இன்னும் 1 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் தொடருமா நீடிக்குமான்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் அதை சொல்லியிருக்கிறாப்புல. ஒருவேளை பிஜேபி, அதிமுக, பாமக, தேமுதிக, இன்னும் அந்த சின்ன கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா திமுக கூட்டணிக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை என்னுடைய அனாலிசிஸ், எனக்கு என்னுடைய அரசியல் பார்வை, 40 ஆண்டுகால அரசியல், என்னுடைய அரசியல் பார்வையில் நான் இன்றைக்கி சொல்கிறத எழுதி வைத்துக்குங்க. அதிமுக யாரோடு கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலில் நின்றாலும் அதிமுக தங்களது 5% வாக்கை நேரடியாக இழக்கும். இப்போ சொல்கிறாங்களே 20% அதில் 5% வாக்கை அதிமுக இழக்கும். பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, பாமக மீதான மக்கள் நம்பிக்கை குறைந்திருக்கிறதே தவிர ஒரு அபரிதமான ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை கொடுக்க போவதில்லை. திமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணியை விட 8லிருந்து 10% வாக்குகளை அதிகம் பெற்று அறுதி பெரும்பான்மையோடு அடுத்த ஆட்சி அமையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நிறைவாக ஒரு கேள்வினா, நேற்று சட்டமன்றத்தில் ஒரு கமிட்டி, மாநில சுயாட்சி குறித்து ஒரு கமிட்டி, ஒரு குழுவை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாப்புல. மாநில சுயாட்சி பற்றி பேசுறது பிரிவினைவாதம் அப்படின்னு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி மாநில சுயாட்சி பேசிக்கிற அதிமுக அதை ஒன்றும் பேசாமல் அதில் வெளியே இது பண்ணாங்க. நயினார் நாகேந்திரன் இந்த பிரிவினைவாதம் அப்படின்னு சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது வாயில் ஏதாவது திட்டிட போகிறேன் நான், முட்டா பசங்க சும்மா ஏங்க. பிரிவினைவாதத்திற்கும் ஒரு மாநிலம் தனக்கான உரிமையை மீட்பதற்கும் வித்தியாசம் இல்லையா? இப்போ ஆளுநர்கிட்ட உரிமையை மீட்கலையா? என்ன அட்டகாசம் பண்ணாருங்க இந்த ஆளுநர், என்ன அட்டகாசம் பண்ணார்? இங்கே போய் இப்போ காலேஜில் போய் இப்போ அதுக்கு பிறகு ஜெய் ஸ்ரீராம் நேற்றுக்கு என்னமோ சொல்லியிருக்காரு, பட்டியலின மக்கள், அந்த மக்களுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, இந்த ஆட்சி இல்லைன்னு சொல்லி பேசினுக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட நாங்கள் உரிமையை மீட்கலையா? சட்டமன்றத்துடைய மாண்பை காப்பாற்றலையா? மாநில சுயாட்சியிலே எங்களுக்கு என்ன புரிதல்? இது பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு வளர்ச்சியினுடைய அமைப்புகளை கொண்ட மாநிலம். நீங்கள் 1960களில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேசத்தினுடைய மகாராஷ்டிராவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது 15% மேலே. அப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 8%. இன்றைக்கி 9.69% தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. 14% இருந்த உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி 8.2% வந்திருக்கு. அப்போது 1960களில் பொருளாதாரத்தில் முன்னேறி இந்த மாநிலங்கள்லாம் பின்னோக்கி போக நிலையான வளர்ச்சியோடு தமிழகம், தென் மாநிலங்கள் வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல தேசிய இனங்கள், பல சிந்தனைகள், பல மொழிகள் பேசுகிற மக்கள். அதாவது ஒரு சில விடயங்கள் எனக்கு பொருத்தமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் பீகாருக்கு பொருத்தமாக இருக்காது. ஒரு இதை நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒன்றாக நீங்கள் ஒன்று கொண்டு வரீங்கன்னா தமிழகத்துக்கு பொருந்துறது அது பீகாருக்கு பொருந்தும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பொழுது அந்தந்த மாநிலங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை எடுக்கிற பொழுது மாநிலங்கள் தங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கும் தங்களுக்கு எது வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கிறதோ அதை நாங்கள் பெற வேண்டும் என்று பேசுவது மாநில சுயாட்சி.
இதை என்கிட்ட விட்டுரு, கல்வியை நான் பார்த்துக்கிறேன், நான் ஏற்கனவே முன்னேறி இருக்கிறேன். எனக்கு இப்போ ட்ரம்ப் பண்ணலையாங்க? ட்ரம்ப் பண்ணலையா? அப்போ அவர் ட்ரம்ப் ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இப்போ பிரசிடென்ட் கையில் இருந்த கல்வியை வந்து 58 மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டா, நீயே முடிவு பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் தேவையில்லாமல் நான் தலையிட மாட்டேன், நீயே முடிவு பண்ணிக்கிட்டார். வளர்ந்த நாடு 34 ட்ரில்லியன் US டாலர் வளர்ச்சியோடு இருக்கிற வல்லரசு நாடு, உலகத்தை ஆட்டி படைக்கிற நாடு. நீங்கள் வரி விதிப்பு முறையில் மிகப்பெரிய உலக வர்த்தக போரை தொடங்கி இருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் கல்வியை மாநிலங்களுக்கு ஒதுக்குறாருன்னு என்ன அர்த்தம்? அதுதான் வளர்ச்சின்னு அவனுக்கு தெரியும். அதுதான் ஒரு நாட்டை வளர்க்கும், அதுதான் பொருளாதார சீரழிவுகளிலிருந்து ஒரு மாநிலத்தை வளர்க்கும் என்பது தெரியும். அவன் பண்ணா வளரும் நாடு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க அதிகாரத்தையும் ஒன்றையும் ஒரு இடத்திலே குவிப்பது நல்லதா அல்லது அதிகாரங்களை பரவலாக்குவதால் வெற்றி கிட்டுமா? ஒரு சிம்பிள் ரீசனுங்க. 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். ஏன் இந்த விகிதம்? 10,000 மக்களுக்கு ஒரு காவல்துறை. ஏன் இந்த விகிதம்? ஏன் இந்த விகிதாச்சார முறை? ஏன் 100 பேர் மாணவர்களை வச்சு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த முடியாதா? அதாவது தொண்டை கிழிஞ்சு போகும். அந்த 100 பேர் 100% அந்த மாணவர்கள் கவனிக்கிறது இந்த ஆசிரியர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்போ ஒரு வகுப்பிற்கு 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற இந்த விகிதம் வருவது என்பது அதிகாரத்தின் மட்டுமில்லை, நிர்வாகத்தை பரவலாக்குகிற பொழுதுதான் ஒரு வளர்ச்சி ஏற்படும். அந்த வளர்ச்சியை நோக்கி பயணமாக தான் மாநில சுயாட்சி என்பது. எங்களுக்கான உரிமையை என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இராணுவம் வேணுமா வச்சுக்கோ, நிதி வேணுமா வச்சுக்கோ, இது வேணுமா வச்சுக்கோ, உனக்கு எது உனக்கு தேவையோ அதை நீ வச்சுக்க. என் மாநிலத்திற்கு உகந்த செய்திகளை முடிவெடுக்கிற அதிகாரத்தை என்னிடம் கொடு என்று கேட்பது என்பது எப்படி பிரிவினைவாதமாகும்? சும்மா என்னத்தையா ஒன்று சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அறிவில்லாமல் பேசிட்டு ஏதோ பெரிய விஷயமா பிரிவினைவாதம்னு பேசுவாங்க. இவங்களுக்கு அதை தவிர வேறு என்னங்க தெரியும்? ஏற்கனவே ஒருத்தன் பொய் சொல்லி தலைவராக இருந்துட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ அடுத்தவர் வந்துக்கிறாரு, அதே லைனில் பேசினா தான் இவர் தலைவராக இருக்க முடியும். ஏன்னா அவர் தலைவராகும்போது சொன்னார் பார்த்தீங்களா, நான் RSS சங்கத்தில் பயிற்சிக்கு போன 15 நாள் பயிற்சி கட்க இவருடைய சிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி விட்டதுன்னாரு. அந்த சிந்தனை தான் அப்புறம் வரும். மாநில சுயாட்சிக்கும் பிரிவினைவாதத்திற்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தலைவன் தான் பாஜக தலைவனாக இருக்க முடியும். இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு குரல் கொடுத்துச்சு. இன்றைக்கி பல மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள் வந்து இன்றைக்கி அதை போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மாநில சுயாட்சி குறித்து இது தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பேசிகிட்டே இருந்தது. இன்றைக்கி MK ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அது வேகமாக முன்னெடுத்திருக்காரு. பார்ப்போம் மற்ற மாநிலங்கள் இந்த இதுக்கு எப்படி. நிச்சயமாக இந்தியா முழுவதுக்குமான செய்தியாக இது மாறணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்து பகிர்வு. நன்றி.